நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுல ஒரு சேலஞ்சிங் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து ஜேஇல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வராது. வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதணும், ஆனால் டாப் காலேஜா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐடி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இந்த விஐடி வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல எப்படி இருக்கும் பேட்டர்னு, எப்படி மார்க்ஸ், என்ன மார்க் எடுத்தா சீட்டு கிடைக்கும் இப்படின்றத பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜி அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஐடி ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸாம் ஓவர்வியூ தான் இதில் பார்க்க போகிறோம். விஐடி வெள்ளூர் கேம்பஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேம்பஸ், சென்னையிலேயே ஒரு கேம்பஸ் இருக்குது. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் விஐடி ட்ரிபிள்இன்னு சொல்கிறோம். இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் காலேஜஸ். நம்ம ஐஐடியில் பார்த்தோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிரைவேட் காலேஜஸில் நம்பர் 1ல இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து விஐடி வெள்ளூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, தென் போபால் கேம்பஸ் அண்ட் அமராவதி கேம்பஸ் 4 கேம்பஸ் இருக்குது. இதுல நேஷனல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பயோடெக்னாலஜி அண்ட் மோர் அக்ராஸ் விஐடி கேம்பஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நேஷனல் லெவலில் தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? ஹை காம்படிஷன், ஹை ரிவார்ட்ஸ். ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. பட் சீட்ஸ் என்னமோ அவ்வளோ சீட்ஸ் எல்லாம் கிடையாது, ரைட்டா? அதனால நம்ம இந்த எக்ஸாம்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 12th போர்ஷன்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி லெவலில் ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி இருக்காது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸோ இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோ, அது கூட ஆப்டிடியூடு இங்கிலீஷ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பண்ணிடலாம். அது கேட்டகரி 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கேட்டகரி 1, 2ல நம்ம வரதுக்கு தான் இந்த விஐடி ட்ரிபிள்இக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஆர்ஜிஆரில். இது வந்து பியூர் விஐடிக்கு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டு. ஏன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய பேர் விஐடிக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேஇ கூட அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் கிடையாது, விஐடி போகிறவங்க ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் 11th and 12th படிச்சிருப்பாங்க. அந்த 11th and 12th எப்படி இந்த என்ட்ரன்ஸில் வந்து பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தோட பேப்பரை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏஐ டெஸ்ட் சீரீஸும் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். 3540 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெஸ்ட் சீரீஸோட காஸ்ட். அதை வந்து இந்த கோமட் 2026 இந்த கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்றாங்க இல்லையா குழந்தைங்க, 10,000 பிளஸ் டாக்ஸ் 11,800 இதை பே பண்றவங்களுக்கு அந்த 3540 ரூபாய் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஏஐ டெஸ்ட் சீரீஸ். அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐடி பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அதில் டெஸ்ட் வரும், இங்கிலீஷ். இந்த 5 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஏஐ பேஸ்டில் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெஸ்ட் சீரியஸ் தமிழ்நாட்டிலே யாருமே விஐடிக்கே பண்ணல, நம்ம மட்டும்தான் ஏஐ பேஸ்ட் டெஸ்ட் சீரியஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க விஐடிக்கு ஆப்டிடியூடு தான் முக்கியம், மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லைன்னு. அதை மட்டும் படிச்சுட்டு மார்க் எடுத்தால் போதுமா? 40 மார்க் நம்மளுக்கு மாறிடுமான்னு? மொத்தம் இருக்கக்கூடிய 500 மார்க்ல நம்ம மேக்சிமம் மார்க் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரைட்? அப்போ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். இப்போ சாப்பாடு போடுறாங்க, வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கினா போருமா, இல்லை ரசம் மட்டும் ஊற்றிக்கினா போருமா, இல்லை சாம்பார் மட்டும் ஊற்றிக்கிட்டா போருமா, இல்லை பொரியல் மட்டும் வச்சுட்டு கூட ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப தான் அது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், கரெக்டா? சும்மா இது மட்டும் வச்சுங்க அதை மட்டும் பண்ணிக்கிங்கன்னா நடக்காது. அதனால சில பேர் வியாபாரத்துக்காக சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா அவங்க அதை தான் எடுக்க முடியும், அவங்களால மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதுதான் பண்ணணும், இது பண்ணாதான் உங்களுக்கு ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம அதை பற்றி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலை என்ன, 5 சப்ஜெக்ட் எக்ஸாம் கொடுத்துருக்கானா 5 சப்ஜெக்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டு நான் போகணும்.
நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் நடக்குது, ஹை காம்படிஷன், ஹை ரிவார்ட்ஸ், தென் அக்யூரசி ஃபோக்கஸ்டு மார்க்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர் விஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மார்க் கிடையாது, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸாம் எழுதுறப்ப என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி ட்ரை பண்ண எல்லாத்தையும் அடி பார்க்கலாம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு. பட் இப்போ என்ன அந்த மாதிரி அடிச்சோன்னா நெகட்டிவ்ல போயிடும் மார்க். அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும். டைரக்ட் அட்மிஷன் டு விஐடி கேம்பஸ்ல சில ப்ரோக்ராம்ஸ்க்கு விஐடியில் டைரக்ட் அட்மிஷன்ஸும் இருக்கு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனால் தான் நம்மளுக்கு வரும். அப்போ இந்த டார்கெட் எக்ஸாம் விஐடி ட்ரிபிள்இயை நம்ம வந்து எப்படியெல்லாம் எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு பார்த்தோம். தென் டியூரேஷன் வந்து 150 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட 125 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறப்ப 4 மார்க் கொடுப்பாங்க. இது தப்பாச்சுன்னா லாஸ்ட் டைம் கிடையாது, இந்த வாட்டி -1. அப்போ இதில் நம்ம முக்கியம் என்னன்னா, தப்பு பண்ணாம நெகட்டிவ் இல்லாம ஆன்சர் தப்பா இருக்கு அப்படின்னா மார்க் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஆர்சிஆர்ல நீங்க ட்ரைனிங் வரப்போ உங்களுக்கு அதெல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு மார்க் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு சொல்லி தருவோம். தென் ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த 5 சப்ஜெக்ட்லயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றோம், ஒரு படிக்கிறீங்க ஒரு டாபிக், நான் காட்டுறேன் என்னெல்லாம் டாபிக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு. அந்த டாபிக்கை படிக்கிறீங்க, அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண ஒரு சாம்பிள் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதுல எதனா நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, அந்த மிஸ்டேக்கை என்ன இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் படிக்கணும் அப்படின்றது ஏஐல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு 4-5 கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கான்செப்டை கிளாரிட்டி கொடுத்து படிக்க வைக்கும். படிக்க வச்சு திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுப்பீங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு 2-3 டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த டாபிக் வந்து தரவாயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆர்ஜிஆர்ல டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரிஸ், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். ரைட், செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. ஹையஸ்ட் 160 மார்க். ரைட்டா, இதுல ஒரே ஒரு டாபிக்ல இருந்தே மட்டும் கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 மார்க் வரும். அது என்ன டாபிக்ன்றதை நம்ம பார்க்கலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின் கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின் கேட்கறாங்க. தென் ஆப்டிடியூட் வந்து 10 கொஸ்டின் தான், 40 மார்க் தான். டோட்டல் 500 மார்க்ல 40 மார்க் மட்டும் படிங்க, மீதி எல்லாம் படிக்காம போங்க அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அப்படின்னு கால் பண்ணி கேட்கறாங்க. சார் அதை மட்டும் படிச்சா போதும்ன்றாங்க சார், மீதி எல்லாம் படிக்க வேணாம். வேணா 11th and 12th 2 வருஷமும் உட்காந்து மெனக்கட்டு படிச்சிருக்கோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 40 மார்க் போச்சுன்னா மீதி 460 மார்க் இருக்கு. 460 மார்க்ல நம்ம அதை போக்கஸ் பண்ணாம இந்த 40 மார்க்குக்கு போக்கஸ் பண்ணி மீதி 460 விட்டா என்ன ஆகுது? ரைட்டா, அதனால நம்மளுடைய என்ன தேர்வுன்னா நம்ம போகணும், கரெக்டா பண்ணணும், செய்யணும், அவ்வளவுதான். ரைட்டா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆப்டிடியூடையும் ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கிலீஷையும் ஃபோக்கஸ் பண்ணணும். 5 கொஸ்டின் இங்கிலீஷ்ல 20. அப்போ டோட்டல் நம்மளுக்கு மார்க் போட்டோம்னா 160, 140, 140. இது கிட்டத்தட்ட மொத்தமா சேர்த்தா நம்மளுக்கு 500 மார்க்குக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு. 125 into 4ன்னு போட்டீங்கன்னா 500 மார்க்ஸ். இதுல நம்மளுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா எனக்கு இந்த குரூப் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 மார்க்ஸ் வந்து லிமிடெட் ஆப்ஷன் ஹையர் ஃபீ கேட்டகரியில போயிடுவோம். ரைட்டா, நம்மளுக்கு லோவஸ்ட் வேணும் கேட்டகரியில நம்ம வரணும். ரெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா 350 மார்க் கிட்ட இருந்ததுன்னா டாப் ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி வந்து வேலூர் கேம்பஸ்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே 300ல இருந்து 350க்குள்ள இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்னையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியும் வேலூர்ல கிடைக்கும். தென் 250 to 300 மார்க்ஸ் இருக்கப்ப ஐடி கோர் பிரான்ச்சஸ் வேலூர், சென்னை இது ரெண்டுத்துலயும் வாய்ப்புகள் இருக்கு. 200ல இருந்து 250 மார்க் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பயோடெக்னாலஜி. சார் இது என்ன சார் ஆனோ அச்சு பிசாம போட்டிருக்கீங்க, மார்க்கே கொடுக்க மாட்டாங்களாமே, அவங்க வெறும் ரேங்க் தான் கொடுப்பாங்கன்னா, இந்த ரேங்க் இந்த மார்க் இருந்ததுன்னா நம்மள அந்த டாப் ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இதை எங்க சார் பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ரைட்டா, இதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல பசங்க இவ்வளவு நான் கொஸ்டின் பண்ணேன், எனக்கு இந்த சீட் கிடைச்சது, இவ்வளவு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இவ்வளவு கரெக்டா பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரைட்டா, அதனால ஒரு 350 மார்க்குக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சொன்னோம்ல 500 மார்க்ல 40 மார்க் போயிடுச்சு, இங்கிலீஷ்ல 20 மார்க் போச்சுன்னா 60 மார்க் போச்சுன்னா கூட மீதி 440 இருக்கு. 350 மார்க் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து டாப்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே தெளிவா இருக்கிறதுல அடிச்சு பிடிச்சது என்ன பண்ணோம், அது மிஸ்ஸே பண்ணாம படிச்சிடணும். மீதி இருக்கிறத கொஞ்சம் அடிஷனலா நம்ம கத்துக்கிட்டு பண்ணணும். அதை தான் நம்ம புத்திசாலித்தனமே தவிர அதெல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டுமே பார்க்கலாம்னா அது நல்லது இல்லை. பிசிக்ஸ்ல வந்து ஹை வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் 140 மார்க், லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தென் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் அண்ட் இஎம்ஐ, ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், போட்டோ எலக்ட்ரிக், நியூக்ளியர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாபிக்ஸ் இருக்கு. இதுல ஃபோக்கஸ் ஆன் நியூமெரிக்கல் பிளஸ் கான்செப்ட் நம்ம வந்து பண்ணணும். லென்த்தி டெரிவேஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படி ஓரமா ஒதுக்கிடணும். அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கவுண்ட், எத்தனை வாட்டி நம்ம இந்த கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 to 12 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஃப்ரம் கோர் மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்,
இந்த பார்ட்டில் நம்ம பண்ணோம்னா 10ல இருந்து 12 கொஸ்டின் என்ன ஆயிடுச்சு, 40ல இருந்து 50 மார்க் வரைக்கும் இந்த டாபிக்ஸ் மட்டுமே நம்ம மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒரு 50 மார்க் வந்து தாராளமாக வந்துடும். அப்போ இவ்வளோ டாபிக்ஸில் நம்ம இந்த டாபிக்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ், chemical bonding and periodicity, then வந்து thermodynamics and electrochemistry, chemical equilibrium and kinetics, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 35 கொஸ்டின். அகைன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 மார்க் வருது. கோல்டன் ரூல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான் பேஸ். அது நீட்டுக்கும் சரி ஜெய்க்கும் சரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி வந்து ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் இன்ஆர்கானிக் வந்து அச்சு பிசுறாம அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா அழகாக போய் கொஸ்டின்ஸை வந்து எழுதிட்டு வந்துடலாம். ரியாக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸை பார்த்து ஃப்ரீக்வெண்ட்டாக எது கேட்குறான் அப்படின்றத தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் நல்லா அருமையாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. பட் இங்கே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடி வாங்குறது. ஏன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ்ன்றதே கசக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரைட்டா, கொஸ்டின் வந்து இதுல 40 கொஸ்டின் இருக்கு, 160 மார்க் கிட்ட வெயிட்டேஜ், ஹை வெயிட்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருந்தா கால்குலஸ், லிமிட்ஸ், டிஃபரன்ஷியேஷன், தென் வந்து இன்டகிரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். தென் டெஃபினிட் இன்டகிரல்ஸ் அண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ், 3D ஜாமெட்ரி அண்ட் வெக்டார்ஸ், கோனிக் செக்ஷன்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல கால்குலஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 60ல இருந்து 80 மார்க் வரும். அப்போ 60ல இருந்து 80 மார்க் 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இந்த டாபிக்ல இருந்து, அப்போ இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் இந்த கால்குலஸ்ல மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தாலே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா, அப்ப அதுதான் என்ன பண்ணும், நிறைய கொஸ்டின்ஸை வந்து அந்த ஏரியால நம்ம ஒர்க் பண்ணும். ஸ்பீடு பிளஸ் பிராக்டிஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எங்க சார் நான் ஸ்பீடு ஹை ரிசல்ட் வரும், இதெல்லாம் நான் எங்க கொஸ்டின் போடுவேன்னா ஆர்ஜிஆர்ல டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளுடைய ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு இல்லையா, கோமட் 2026 ப்ரோக்ராம் ஜாயின் பண்றவங்களுக்கு ஆர்ஜிஆரோட டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ. விஐடிக்குன்னு தனியா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சொல்லித்தரோம், ஆப்டிடியூட் சொல்லித்தரோம், இங்கிலீஷும் சொல்லித்தரோம். இந்த 5 சப்ஜெக்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லாம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைஸுமே, யாருமே விஐடிக்கு தனித்தனியா டாபிக் வைஸ் டெஸ்டே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், விஐடிக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி உங்களை பக்காவா ரெடி பண்ணி மேக்ஸிமம் கேட்டகரி 1 கேட்டகரி 2ல நீங்க போய் பிளேஸ் ஆகிறதுக்கு ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ். ரைட்டா, ரொம்ப ஃபீஸும் ரொம்ப கம்மி, 10,000 பிளஸ் டாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், நிறைய பேர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்ச் ஃபில் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பேட்சுக்கு வந்து போட்டி எங்களுக்கும் வேணுன்றதுனால இப்போ அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இமீடியட்டா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 11,800 9176552121 இந்த நம்பர்ல ஜிபே பண்ணிட்டு பேமெண்ட் டீடைல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட்டா, நீங்க பார்க்க ஆரம்பிச்சலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்க சேட் ஆப்ஷன் இருக்கு, நீங்க கிளாஸஸ் வந்து கேட்டுக்கலாம். லைவ்ன்றதால சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கிளாஸஸ் எப்போ வேணாலும் திருப்பி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கான மெட்டீரியல் கண்டென்ட்டும் உங்களுக்கு நம்மளுடைய ஆப்லேயே இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 5 கொஸ்டின் தராங்க. 5 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வெக்காபுலரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், பேசிக் கிராமர், இது நம்ம ஏற்கனவே படிச்சாலும் சரி படிக்கலாம் சரி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 20 மார்க் தள்ளிடுவாங்க. தென் ஆப்டிடியூடு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 40 மார்க்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், நம்பர் சீரிஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கோடிங் அண்ட் பேட்டர்ன்ஸ், இதை வந்து கொஞ்சம் செக் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெளியில இருந்து நிறைய கம்பெனிஸ் வரப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆப்டிடியூட், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ள வந்தாங்கன்னா இன்னும் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பெருமையா இருக்கும். நிறைய வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல நிறைய பசங்க போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்படின்றதுனால முன்னாடியே பேசிக்கை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கும் வந்து ஆர்ஜிஆர்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்டிடியூடு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தென் வந்து இங்கிலீஷ், ஆப்டிடியூடு 5 சப்ஜெக்ட்டுமே யாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஐடி கொடுக்கல, நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும் இல்லாம பயாலஜியும் கொடுக்குறோம். வேற யார் கொடுக்குறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் 10,000 பிளஸ் டாக்ஸ்ல ஒரே ஒரு ஆப்டிடியூட் கொடுக்கறதுக்கே 10,000 ரூபாய் கேட்கறாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பண்ணி கொடுக்குறோம். ஏன் இதை யூஸ் பண்ணிக்க கூடாது? அதுவும் கேட்டகரி 1 கேட்டகரி 2ல வரதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸும் நம்ம ஆர்ஜிஆர்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றப்பனா கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்றப்ப ஆமா எடுத்துக்கிட்டு அடிச்சு அழகா தூள் கிளம்பி ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி அதெல்லாம் தட்டி எடுத்துட்டு போயிடலாம். ரைட்டா, அதனால வித் பிராக்டிஸ் 50 பிளஸ் மார்க்ஸ் ஆர் கேரண்டட் இயர். இதுல வந்து தாராளமா ஈஸியா 30ல 60 மார்க் இருக்கு.
ஆர்ஜிஆரோட நீங்க கோமட் 2026 ப்ரோக்ராம் ஜாயின் பண்றப்ப இந்த ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் வந்து ஈஸியா மார்க் தட்டிடலாம். ரைட்டா? ஏற்கனவே நம்ம பேசுற மாதிரி கோமட் 2026னா என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 மாசமா வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு கலக்கிட்டு இருக்க ப்ரோக்ராம் தான் ஆர்ஜிஆரோட கோமட் 2026. ஒரு சிங்கிள் ட்ரைனிங் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் கிராக் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம இங்க பார்த்தோம்னா நீட், ஜேஇ, ஐசர், நெஸ்ட், விஐடி, எஸ்ஆர்எம், பிட்சாட், அமிர்தா, கெட், தென் எல்பியூ, தென் எஸ்என்யூ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஒரே சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் மூலமா நீங்க வந்து கிராக் பண்ண முடியும். அது ஆர்ஜிஆர்ல தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல ஆர்ஜிஆர் மட்டும் தான் ஆஃபர் பண்ற மாதிரி யாருமே வந்து இது வரைக்கும் வந்து கொடுக்கல. எல்லாருமே தனித்தனியா போட்டு ஆப்டிடியூடுக்கு தனியா கிளாஸ், அப்புறமா விஐடிக்கு தனி கிளாஸ், எஸ்ஆர்எம்க்கு தனி கிளாஸ், ஜேஇக்கு தனி கிளாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. நம்மளாம் தனித்தனியா சார்ஜ் பண்ணாம சிங்கிள் என்ட்ரன்ஸுக்கான ட்ரைனிங்னு போட்டு மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவோம். கியூட் எக்ஸாம் கூட நம்மளுடைய கோமட் 2026 அட்டன் பண்ணா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் ஆயிடும், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயே இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த கண்டென்ட் நான் தரவா இருக்கேன்னா செக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ், ஒரு வாட்டி சாம்பிள் டெஸ்ட் எடுக்கிறீங்க, சாம்பிள் டெஸ்ட்ல என்ன வருதுன்னு பாக்குறீங்க, எதனா மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி நோட்ஸ் கொடுக்கும். அந்த நோட்ஸை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். திருப்பி எதனா மிஸ்டேக் பண்ணீங்கன்னா திருப்பி டெஸ்ட் வரும், திருப்பி மிஸ்டேக் பண்ணா திருப்பி டெஸ்ட் வரும். கம்ப்ளீட்டா ஒரு சாப்டர்ல நீங்க தரவா இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாட்டில் யாருமே விஐடி கொடுக்கல. ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு ஆர்ஜிஆர் மட்டும் தான் இந்த ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸை வந்து விஐடிக்காக நம்ம கொடுக்குறோம். ரைட்டா? தென் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுமா விஐடிக்கு ஆர்ஜிஆர்ல போட்டு தருவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோமா ஆர்ஜிஆர்ல கொடுக்குறோம். தென் ஃபைனலா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, ஃபைனல் அட்மிஷன்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அதனால இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 பிளஸ் டாக்ஸ் 11,800 தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அப்புறம் விட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம அந்த ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீயா தரோம். 3,540 ரூபா ஒருத்தருக்கு ஃப்ரீ. ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீ. அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நாட் ஒன்லி விஐடி, எஸ்என்யூக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம், நீட்டுக்கு வேணா எடுத்துக்கலாம், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், ஜேஇ எடுத்துக்கலாம். அதுல பாருங்க மல்டிபிள் ட்ரைனிங், மல்டிபிள் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க டெஸ்ட் சீரிஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். ரைட்டா? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களுடைய குரூப்ல இதை போட்டுருங்க. போட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம மட்டும் பயனடைஞ்சா போதாது, நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். எப்பயுமே அதுதான் இருக்கணும். நம்ம மட்டும் ஜெயிச்சா போதாது, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கலக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி பேசிஸ்ல இப்ப 2 வீடியோ, ஃபர்ஸ்ட் 1 போட்டுருந்தோம், இப்போ வந்து காலையில 1, நைட் 1, காலைல 1, நைட் 1. உங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்ஜிஆர் ஒரு சேனல் போதும் உங்களுக்கு அட்டகாசமா உங்களுடைய கேரியரை ஷேப் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்றோம், பிரம்மாண்டமா வந்து நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 91765521 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணணும்னா 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.